அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற செயல்திறன் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான தருணம். இந்த தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு அதிகாலை வேளையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய வேலையை செய்வதற்கான தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அன்றாடம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கும் செயல்பாட்டுகளுக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி. இந்த செயல்திறன் நிகழ்ச்சியானது 21 நாள் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சில பேர் இந்த செயல்திறன் வகுப்பையே கூட அட்டன் பண்ணவங்க இங்க இருப்பீங்க. பட் இந்த செயல்திறன் வகுப்பு அப்படிங்கிறது எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 21 நாள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கலாம். என்ன, அதாவது 5 வகையான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதற்கு தீர்வு என்ன, காரணமும் நாம் தான், தீர்வும் நாம் தான், நீங்க ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கலாம். பட் இந்த செயல்திறன் வகுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஒவ்வொரு கணமாக உங்களை கைட் பண்ணி ஒரு 6 மாதத்திற்கு உங்களோடு பயணித்து உங்கள் இலக்குகளை அடைவதற்குண்டான ஒரு ஒரு உற்சாகத்தை உங்களிடம் ஏற்படுத்தி உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வாரத்தில் 3 நாட்கள் இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி. இந்த 3 நாட்கள் அதிகாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி, இப்போ உதாரணத்துக்கு பணம் பிரச்சனை குறித்து ஒரு மாசம் பூரா இருக்கும் வகுப்பு. ஒரு மாதம் 5 மாதங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளை அணுகுகின்றதாக இருக்கும். இந்த 6வது ஒரு மாசம், மொத்தம் 5 மாசம் 5+1. இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாசம், ஒரு மாசம் கம்ப்ளீட்டா இந்த மென்டல் ஃபிட்னஸ், உங்களுடைய மனம் குறித்த ஆரோக்கியத்திற்கும் மனம் குறித்த ஒரு விழிப்புணர்வுக்குமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதுதான் இந்த 6 மாதம் நீங்க இங்க பயணிக்க வேண்டும். சோ கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாத காலத்துல நீங்கள் பயன்பெறக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணி அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்குண்டான ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எண்ணத்தை துரிதப்படுத்துவதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு உதவும். இந்த துரிதப்படுத்துவது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பழக்க வழக்கங்களை கன்சிஸ்டன்டா அந்த செயின் பிரேக் ஆகாம அந்த பழக்க வழக்கத்தை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க பல நேரங்கள்ல நாம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். ஸோ தட் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். சரிங்களா? நாம ஒரு வேர்டு சொல்றாங்க. நீ 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம். ஸோ இதுல நீங்க எந்த இந்த 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 பகுதியை நீங்க எப்படி விழிப்புணர்வா உங்க லைஃப்ல நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. அதுல ஒரு வேர்டு நீங்க எல்லாருமே ஒரு பேப்பர் பேனா வச்சு எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஆஸ்கார் அப்படின்னு ஒரு வேர்டு. இதுதான் உங்க லைஃபை ஒட்டு மொத்தமா இந்த ஆஸ்காருங்கிற வேர்டுக்குள்ளதான். அது என்னது இந்த ஆஸ்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஆஸ்கார் அப்படிங்கிறதுல ஓ என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஓ அப்படிங்கிறது அவுட்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ரிசல்ட், எனக்கு ஒரு ரிசல்ட் தேவை. அவுட்கம் அவுட்கம் எனக்கு ஒரு ரிசல்ட் தேவை. அதுதான் நம்ம இங்க அவுட்கம்னு சொல்றோம். ஓ அப்படிங்கிறது அவுட்கம். எஸ் ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகுறது. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு ஒரு இம்ப்ரூவ் ஆகும். ஓங்கிறது அவுட்கம், எஸ்ங்கிறது ஸ்கேல் அப். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு ஒரு படி மேல இருக்கு, நாளைக்கு இருக்கிறத விட நாளானைக்கு இன்னும் ஒரு படி மேல. கே அப்படிங்கிறது நோ ஹவ் அப்படின்னு சொல்றோம். கே அப்படின்னா நோ ஹவ். உங்களை நீங்க சுயமாக நீங்க அது எப்படி நீங்க வளர்த்துக்கிறீங்க, உங்களுடைய சுய புத்தியை நீங்க எப்படி மேம்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு 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 விஷயத்தை நீங்க எப்படி ஏற்படுத்திக் கொள்கிறீங்க அப்படின்றது. ஏ அடுத்தது அஃபர்மேஷன். அஃபர்மேஷன் அண்ட் ஆக்ஷன். அஃபர்மேஷன் அண்ட் ஆக்ஷன். ஆர் அப்படிங்கிறது ரிசல்ட்.
இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சார் இந்த அவுட்கமும் ரிசல்ட்டும் ஒண்ணா இருக்கலாமா? அவுட்கமும் ரிசல்ட்டும் ஒண்ணு தானே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இல்லைங்க. அவுட்கம் வேற, ரிசல்ட் வேற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு இப்ப பண பிரச்சனை இருக்குது. இந்த பண பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்க ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையை செஞ்சுகிட்டே இருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ஒரு அவுட்கம் வருது. ஆனா அது உங்களுடைய டிசைர்டு ரிசல்ட்டா இல்ல. பணம் வருது, ஆனா கடன் அடையல. உங்களுக்கு பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனா கடன் அடையல. இப்ப நமக்கு ரிசல்ட் என்னங்க? கடன் அடையறது தான் ரிசல்ட். பணம் வருது. ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல செலவாயிருது. பணம் வருது. ஆனா நான் நெனச்ச அளவுக்கு பணம் வரல. அப்போ அவுட்கம் வேற, ரிசல்ட் வேற. அப்ப இந்த வகுப்பு செயல்திறன் வகுப்பு இந்த ஆஸ்கார்ங்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. உங்களுடைய அவுட்கம்ம கிளாரிட்டி குடுக்கிறது. உங்களுடைய செயல் கிளாரிட்டி குடுக்கிறது. உங்களுடைய ஸ்கேல் அப் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பழக்கங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்கேல் அப் உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கிறது. நோ ஹவ் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அடிப்படை. நீங்க என்ன இடத்துல இருக்கிறீங்க, அத நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத ட்ரெயின் பண்றது. அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் அண்ட் ஆக்ஷன். உங்களுக்கு தேவையானது ஒரு அஃபர்மேஷன வச்சுக்கிட்டு, அத நீங்க செயல்படுத்துறது. ஆக்ஷனாக நீங்க செயல்படுத்துறது. 6வது ரிசல்ட். இந்த டிசையர்ட் ரிசல்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம். அந்த ட்ரீம் என்ன வேணா இருக்கலாம். ஒரு கார் வாங்கணும்னு இருக்கலாம், வீடு வாங்கணும்னு இருக்கலாம், வேலை வாங்கணும்னு இருக்கலாம், அல்லது திருமணம் செய்யணும்னு இருக்கலாம், இல்ல குழந்தை பெத்துக்கணும்னு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு டிசைர்ட் ரிசல்ட் வச்சுக்கங்க. இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஆஸ்கார்ல உங்கள ட்ரெயின் பண்றது தான் இந்த செயல்திறன் வகுப்பு. இப்ப இந்த செயல்திறன் வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 நாள் அற்புதங்கள்ல நீங்க இது இது பண்ணுனா நடக்கும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா செயல்திறன்ல உங்கள நடத்த உங்கள உணர வைக்கிறது தான் அந்த வகுப்பு. அதுல நீங்க வெறும் கிளாஸ் ரூம் எஜுகேஷனா இருக்காது அது. பிராக்டிகலா இருக்கும். நெறைய விஷயங்கள நீங்க செயல் வடிவமாக செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க கடன் அடைக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு எப்படி திட்டமிடணும்னு நான் 21 நாள் வகுப்புல சொல்லிக் குடுத்துட்டேன். இந்த செயல்திறன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கான வருமானம் உங்களுக்கு வந்துச்சா? அந்த வருமானத்திலிருந்து நீங்க அந்த கடன அடைச்சீங்களா? அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக நான் சொல்ல விரும்புறேன். அந்த உதாரணம் நான் சொல்றத விட, நம்மளுடைய 21 நாள், அதுக்கப்புறம் செயல்திறன், அந்த செயல்திறனுக்கு அப்புறம் வைராக்கியா முடிச்சு மென்டரிங்லயும் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்ட ஒரு ஒரு பெனிஃபிஷியர நான் உங்களோடு ஷேர் பண்ண வைக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அ பானுப்பிரியா சிஸ்டர் இருக்கீங்களா? பானுப்பிரியா சிஸ்டர். அண்ணா காலை வணக்கம்ண்ணா. வணக்கம், வணக்கம். உங்களுடைய அனுபவத்த நீங்க பகிர்ந்துக்கலாமா? அதாவதுங்க, ஒரு சாதாரண ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்த ஒரு நபர். மாதம் ஒரு ரூ. 15 சம்பாரிக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்த ஒரு நபர். இன்னைக்கு மாசம் 1,50,000க்கு மேல அந்த பொண்ணு சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சொந்தமா ஒரு டீ கடை, டீ பாய்ன்னு ஒரு ஃபிரான்சைசி எடுத்து, இன்னைக்கு அதுவும் வச்சு தன்னுடைய இன்சூரன்ஸ்லயும் தன்னுடைய இது எல்லாமே கடந்த ஓராண்டுக்குள்ள இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம். அந்த அனுபவம் 21 நாள், அப்புறம் செயல்திறன், அப்புறம் வைராக்கியான்னு தன்னுடைய பயணத்த தொடர்ந்து ஒரு ஒரு சாமானியன் கூட சாதிக்க முடியும். லைஃப்ல இன்னைக்கு மாத வருமானத்துக்கு கேள்விக்குறியா இருக்கிறவங்க கூட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்த அடைய முடியுங்கிற வாழ்வியல் முறைக்கு தன்னை உதாரணமாக வகுத்துக் கொண்டு, அதிலும் ஒரு பெண், ஒரு கணவன் அவருடைய வேலை செய்கிறார். ஒரு பெண் தன்னுடைய உழைப்பையும், தன்னுடைய திறமையையும், தன்னுடைய படைப்பாற்றலையும் உண்டாக்கி ஒரு 4, 5 பேத்துக்கு கடையில வேலை குடுக்குற இடத்துல அந்த சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு குடுக்கும் அப்படிங்கிற விதத்துல நான் அவங்களுடைய அனுபவத்த நான் பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கிறேன். சிஸ்டர் உங்களுடைய அனுபவத்த பத்தி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா சொல்ற மாதிரி வந்துட்டு ஜெராக்ஸ் கடையில இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 20,000லேருந்து ரூ. 30,000 தான் எனக்கு ஏர்னிங் இருக்கும் அதுல. குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தான் என்னோட ஜேர்னி போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்மளோட கோல் பெருசா இருக்கும். பட் வந்துட்டு அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள தான் நான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். இதெல்லாம் முடியாது. நம்ம எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி. எப்ப செயல்திறன்ல வந்துட்டு அண்ணா சொல்லிக் குடுத்த எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணணும். அதாவது 21 டேஸ்ல சொல்லுவாங்க அண்ணா. பட் நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றோமா? அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நான்லாம் வந்து 20-50% தான் அப்ளை பண்ணேன். எப்ப செயல்திறன் வந்தேனோ, அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டு எல்லாத்தையும் செய்ய வச்சதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுச்சு. சொன்ன எதையுமே செய்யாம ரிசல்ட் வேணும்னா எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுக்க எடுக்க எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம செயல் செஞ்சா அதுலான பலன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு டீ பாய் வச்சு. அண்ணா சொல்ற மாரி 4 பேத்துக்கு வேலை குடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா நம்மளோட பயிற்சிய ஃபாலோ பண்ணி அத செயலா செஞ்சதுனால தான். அதனால தான் நேத்து எனக்கு இயற்கை குடுத்தத இயற்கைக்கு திரும்ப குடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசியிருந்தேன். அதுல நெறைய பேர் வந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இந்த ஜேர்னிய நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அ எதுக்காக நம்ம 21 டேஸ் வந்திருக்கோம் அப்டின்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் மேபி இருந்திருக்கலாம். அத சால்வ் பண்ணணும். அது க்யூர் ஆகணும் அப்படின்னு நெனச்சு தான் வந்திருப்போம். பட் அத செயலா செய்யும்போது நம்மனால செய்ய முடியாது. இண்டிவிஜுவலா செய்யணும்னு நெனைக்கிறவங்கனால, கண்டிப்பா செய்யணும்னு நெனைக்கிறவங்க செஞ்சிடலாம். பட் 100% செய்றோமா அப்படிங்கிறது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இதுவே நம்மள வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஒரு புஷ் பண்ணும்போது, பண்ணிருவோம், பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த புஷ் பண்ணும்போதே நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, ரிசல்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் விட மாட்டோம். ஸோ அந்த ரிசல்ட் எடுக்கிறது தான் பிரச்சனை. எல்லாரும் கன்டின்யூ பண்ணி இந்த 6 மந்த்த வந்து அவங்களோட ஹேபிட்ட ஒரு ஸ்கில்லா மாத்தி உங்களோட லைஃப்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். தேங்க் யூ சோ மச். நன்றி, நன்றி தேங்க் யூ சிஸ்டர். அண்ணா. இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு. இப்போ இப்ப இவங்களுடைய இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு 21 நாள் வகுப்புல கூட நான் இத பத்தி பேசினேன். என்னைக்குமே நீங்க சம்பாரிக்கணும்னு நினைக்கிறது உங்களோட நிறுத்தாதீங்க. இன்னொருத்தர் சம்பாரிப்பதற்கு எப்ப நீங்க பங்களிக்கிறீங்களோ, அப்ப நீங்க நிரந்தரமா சம்பாரிக்க முடியும்னு சொன்னேன். இப்ப பாருங்க, தான் சம்பாரித்ததோடு இல்லாமல், இதை இன்னும் 4 பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, இந்த வகுப்ப பத்தி ஒரு வாலண்டியரா எடுத்துக்கிட்டு, செயல்திறன பத்தி நான் கொண்டு போய் நான் பேசுனேன். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அதுல ரிசல்ட் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லி, தன்னை வாலண்டியரா முற்படுத்திக்கிட்டு, இந்த வகுப்ப பத்தி இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டயும் போய் எடுத்துட்டு போய் பேசுறாங்கன்னா, அதுக்கு காரணம் என்னங்க? இன்னொருவருக்கு தன்னுடைய செல்வத்தை ஈட்டுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. இது ஒரு சிரமம் அல்ல. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஒரு சிரமம் அல்ல. விதின்னு ஒரு சிரமத்துக்குள்ள மூழ்கிறாதீங்க. ஒரு சாதாரண ஒரு சிக்கலுக்குள்ள மூழ்கிறாதீங்க. அதை மீண்டு வருவதற்கு உங்கனால முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் எல்லாம் வந்தது. தன்னுடைய தாய்க்கு கேன்சர் அப்படிங்கிற மாரியான குழப்பங்கள், அதை எப்படி அணுகுறது? அந்த மாரி நெறைய சிக்கல்கள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் சிக்கல் வருமோ, அத்தனையும் தாண்டி இன்னைக்கு அது நிற்பதற்கான ஒரே காரணம் அந்த செயல் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த பயிற்சிக்கு பேரே செயல் தீரன்னு வச்சிருக்கிறோம். நீங்க நீங்க செயல் செஞ்சா மட்டும் பத்தாது. அது தீவிரமாக நீங்கள் செயல் செய்யணும். இப்போ ஒரு 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 நீங்க வந்து ஒரு ஒரு 4 விஷயம் இருக்கு. அந்த 4 விஷயத்த உதாரணமா சொல்லி, இன்னொரு நபர நான் உங்களோடு பேச அழைக்கிறேன். சி நீங்க அன்றாட நீங்க ஒரு காரியத்துல ஈடுபடும்போதும், நீங்க ஒரு விஷயத்துக்காக முற்படும் போதும், 4 விஷயம் இருக்கு. அத நம்ம மறந்துறோம். ஒண்ணு வந்து செல்ஃப், இன்னொன்னு வந்து அதர்ஸ். இப்போ உங்க மனைவி இருக்கிறாங்க, உங்க கணவர் இருக்கிறாங்க, உங்க தொழில்ல உங்க முதலாளி இருக்கிறாங்க, அல்லது உங்களுடைய சபார்டினேட் இருக்கிறாங்கன்னா, ஒண்ணு நீங்க, இன்னொன்னு எதிராளி. இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கலாம்னா, ஐ நோ, அதர்ஸ் நோ. எனக்கும் என்ன பத்தி தெரியும், பிறருக்கும் என்னை பத்தி தெரியும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னொரு சூழ்நிலை, ஐ டோன்ட் நோ, அதர்ஸ் நோ. எனக்கு என்ன பத்தி தெரியாது. ஆனா பிறருக்கு என்னை பத்தி தெரியும். அப்படின்னு இருக்கலாம். 3வது, ஐ நோ, அதர்ஸ் நோ அப்படின்னு இருக்கலாம். எனக்கு தெரியும், அதர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னு இருக்கலாம். இந்த 4வது ஒண்ணு இருக்கு பாருங்க. எனக்கும் தெரியாது, பிறருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது தான் நீங்க விதிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறீங்க. இந்த 6 மாச வகுப்பு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் நீங்க நிகழ்காலத்துல இருந்து உங்களை அற்புதமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்குண்டான சூழ்நிலை உங்களிடமே இருக்கிறது அப்படிங்கிறத எப்படிங்க? உங்களிடமே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தீவிரமாக அமைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அது. அப்போ இந்த ஐ நோ, அதர்ஸ் நோ அப்படிங்கிற கட்டத்துல இருந்தா நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருப்பீங்க. ஐ டோன்ட் நோ, அதர்ஸ் நோ அப்படின்னா, உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். நீங்க பல நேரங்கள்ல அதற்குண்டான செயலை நீங்கள் செயல்படுத்த முடியாம கூட போலாம். இப்ப எனக்கும் தெரியல, பிறருக்கும் தெரியலன்னா, நீங்க அறியாமையிலே பிறந்து, அறியாமையிலே வாழ்ந்து, அறியாமையிலே வளர்ந்து, அறியாமையிலே நீங்கள் இறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஐ நோ, அதர்ஸ் நோ அப்படிங்கிறது எப்படி ஒரு குறுகிய வட்டமோ, ஐ டோன்ட் நோ, அதர்ஸ் ஆல்சோ டோன்ட் நோன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு ஆளாவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறுகிய வருமானம் ஒரு மாதிரி நமக்கு கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணத்துல இருந்து
இன்னைக்கு தன்னுடைய வருமானத்திலையும் மேம்படுத்தி, தனக்குண்டான ஒரு தெளிவையும் மேம்படுத்தி, அப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாத்தின திரு மோகன ரங்கன் அவரை நான் இன்வைட் பண்றேங்க டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். திரு மோகன ரங்கன் அவருடைய லைஃப்ல இந்த மாதாந்திர சம்பளத்துல இருந்து நம்மளுடைய சம்பளம் இவ்வளவுதானா, நம்மளுடைய குடும்பத்தை இப்படிதான் வழி நடத்த முடியுமா அப்படின்னு எல்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு அத வெவ்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போலாமான்னு ஒரு குழப்பத்துல இருந்துட்டு அதை முழுமையாக நாம ஏன் நம்மளுடைய நிறுவனம் வேலை செய்யற இடத்துலயே நான் ஏன் டிமாண்ட் பண்ணி எனக்கான சம்பளத்தை வாங்க முடியாது, என்னுடைய திறமையை நான் இருக்கிற இடத்துலயே நான் ஏன் காட்ட முடியாது அப்படின்னு தன்னை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு நபர். முழுவதுமாக தன்னுடைய வாழ்வில் செயல் மூலியமாக தன்னுடைய வாழ்வில் மேம்பட்ட ஒரு சூழ்நிலை. கடந்த வருடம் இதே நாள் அவருடைய வாழ்க்கை வேறு, இந்த வருடம் இந்த நாள் அவருடைய வாழ்க்கை வேறு. அந்த அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள அவரை நான் அழைக்கிறேன். சென்னையிலிருந்து மிஸ்டர் மோகனரங்கன். வணக்கம் பிரதர். ஜி வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் ஞான சஞ்சீவன குழுவத்துல கடந்த ஒரு கேக்குதுங்களா? ஆடியோ எல்லாத்துக்கும் கேக்குதா? கிளியர் பேசுங்க. ஒரு 3 வருஷமா நான் 3 வருஷத்துக்கு மேல நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால எப்படி ஒரு மக்களை அணுகிறது, என் வேலையில ஒரு சிக்கல் வந்தா எப்படி நான் அதை எதிர்கொள்றதுன்னு தெரியாம அடிக்கடி நம்ம கம்பெனி மாத்துறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஈடுபட்டுட்டு இருந்தோம். ஸோ சாரோட அறிமுக வகுப்பு கிடைச்சது. 21 days கடந்த ஒரு 4 மாசமா நாங்கள் அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறமா செயல்திறன் அப்படிங்கிற ஒரு வகுப்பு நான் அட்டன் பண்ணேன். இப்போ வைராக்கியா வகுப்பு நாங்கள் கடந்த ஒரு 7 மாசமா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எப்படின்னா 21 days ஒரு அறிமுகமா இருந்தது. 21 daysல சொல்லி கொடுக்குற விஷயங்கள்ல செயல்திறன்ல நம்மளால அதை ஒவ்வொரு விஷயமா செஞ்சு அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு வைராக்கியங்கிறது இந்த வகுப்புல நம்ம கட்டாயம் இதை நம்ம வந்துட்டு செஞ்சே தான் ஆகணுங்கிற ஒரு கமிட்மெண்டோட நம்ம செயல்படணும். அப்படி செயல்படும் போது நாமளே நம்ம ஈஸியா மேம்படுத்தி கொள்ள முடியும். நம்ம எப்படி ஒரு விஷயத்த அணுகிறது, சிக்கல் வந்தா எப்படி மேற்கொள்றது, தப்ப வந்துட்டு அடுத்தவங்க மேல நம்ம காரணம் காமிக்காம அந்த தவறு எனக்குள்ளேயே தான் இருக்குது. அது ஃபேமிலி சார்ந்த விஷயங்களும் சரி, இல்ல தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி, தவறை நம்ம ஈஸியா நம்ம அடுத்தவங்க மேல போட்டுருவோம். நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு எங்க இருந்து கண்டுபிடிச்சு அதை நாமளே திருத்திக்கிறது. இப்படி மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஈஸியா நான் கத்துக்கிட்டு போன வருஷம் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சிக்கல் வந்தது. கம்பெனி மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் போயிட்டு ஜி கிட்ட நம்ம அணுகும் போது இல்ல நீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க ஆக்டிவிட்டியை செய்யுங்கன்னு சொல்லி அவர் எனக்கு கைட் பண்ணாரு. அதை கைட் பண்ண மூலம் நிறைய எக்ஸ்ட்ரா கோர்ஸ் நான் அணுகினேன். கோர்ஸ் அணுகி அந்த சர்டிஃபிகேட்லாம் கம்பெனியில் கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ப்ரொமோஷனும் கிடைச்சிது. இன்கிரிமெண்ட்டும் நல்லா மாதம் ஒரு 20,000 சேர்த்து இன்கிரிமெண்ட்டும் கொடுத்தாங்க. இதன் மூலிமா என்னோட வருமான சிக்கல்கள் இருந்தோ, என்னோட குடும்ப செலவுகள் இருந்தோ என்னால் ஈஸியாக வெளியில் வர முடியுது. இது மட்டும் இல்லாமல் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கீழே பணிபுரிவீங்களோ, எனக்கு சப்பார்டினேட்லோ ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஈஸியாக வந்துட்டு பதில் சொல்ல முடிஞ்சுது. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஞான சஞ்சீவன குழுவிடத்தில் நம்ம டிராவல் பண்ண மூலியமா அது எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் குடும்ப சார்பாக நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாவோ இல்லை சொந்தங்களுக்கோ நாங்கள் அறிமுகம் நிறையா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்துட்டு செயல்திறனில் வந்துட்டு இணைஞ்சு நீங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அடுத்த சந்ததிகளுக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறதுக்கோ, அடுத்த சந்ததிகள் நம்ம வலியுறுத்துக்கோ, அவங்கள வந்துட்டு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கோ இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங். நன்றிங்க. ஸோ இப்போ 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒண்ணு சாதாரணமான நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி கொண்டார் ஒரு நபர். அதற்கு பின்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கறத அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து நம்ம பார்த்தோம். அந்த பயிற்சி மூலியமா தனக்கு விதிக்கப்பட்டதுல இருந்து எப்படி அவங்க வகுத்துக்கிட்டாங்க. 2வது இவரு பகிர்ந்து கொண்ட அனுபவத்துல இருந்து நம்ம எனக்கு என்ன தெரியுதுன்னா, பிரச்சனையை கண்டு நம்ம ஓடக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளேயே நமக்கான தீர்வை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இப்போ கம்பெனில பிரஷர் கொடுக்குறாங்க, வருமானம் இல்லைன்னு நான் வேற இடத்துக்கு போறதை விட அந்த இடத்திலே என்னுடைய திறமைக்குண்டான அங்கீகாரத்தை பெற முடியுமா அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு உச்சகட்டமா அதை வகுத்திருக்காரு. இந்த 2 விஷயம் நம்ம பார்த்தோம். 3வது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த 3வது இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் அந்த ஐம்புலன்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் 21 நாள் வகுப்புல. ஐம்புலன்களை கவனிங்க, மூச்சை கவனிங்க, இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ இந்த செயல்திறன் மூலியமாக ஒரு 8 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த நீங்க கத்துக்குவீங்க. அது என்ன அப்படின்னா 8 சென்சஸ் சொல்லுவோம்.
8 வகையான சென்சஸ். அந்த சென்சஸை நீங்க இந்த செயல்திறன் வகுப்புல நீங்க கத்துக்குவீங்க. கத்துக்கிறது மட்டும் இல்ல, அதை நீங்க செயல்படுத்துவீங்க. அந்த 8 வகையான சென்ஸ் என்னன்னா, ஒண்ணு வந்து விஷுவல் சென்ஸ். முதல் சென்ஸ் வந்து விஷுவல் சென்ஸ். இரண்டாவது சென்ஸ் வந்து உங்களுடைய ஹியரிங் சென்ஸ். இரண்டாவது சென்ஸ் உங்களுடைய ஹியரிங் சென்ஸ். மூணாவது உங்களுடைய ஸ்மெல்லிங் சென்ஸ், நுகர்தல், ஸ்மெல்லிங் சென்ஸ். நாலாவது உங்களுடைய சென்ஸ் ஆஃப் டச், சென்ஸ் ஆஃப் டச், தொடு உணர்தல். ஐந்தாவது செல்ஃப் டீகோடிங் டெஸ்ட். அதான் இங்க ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே செல்ஃப் என்கொயரி பண்றது, செல்ஃப் டீகோடிங் டெஸ்ட். ஆறாவது காமன் சென்ஸ். ஆறாவது காமன் சென்ஸ். ஏழாவது இன்னர் சென்ஸ். ஏழாவது இன்னர் சென்ஸ். எட்டாவது பிரெத் சென்ஸ். இந்த 8 வகையான சென்சஸையும் நீங்க உங்களுடைய செயல்ல இம்ப்ரூவ் பண்ணா உங்க லைஃப்ல ஒரு ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் வெளிப்படுவதை நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னால எல்லாம் இது முடியுமா நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்க சென்சஸ, உங்க விழிப்புணர்வை, உங்களுடைய எண்ணங்களை நீங்க மேம்படுத்தும் போது உங்களுடைய பொட்டன்ஷியல் உச்சகட்டமாக மேம்படுவதை நீங்கள் முழுவதுமாக உணரலாம். சரிங்களா? இப்போ அந்த வகையில இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்மளுடைய நீங்க கடந்து வந்த தருணத்துல ஈர்ப்பு விதியின் ரகசியம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? இந்த ஈர்ப்பு விதியின் ரகசியம். நாம ஒரு அஃபர்மேஷன் நினைச்சா நடக்குதா? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அதுக்கு பேரு பிரெயின், அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பேரு. உங்க பிரெயின்ல நடக்கிற அந்த சிஸ்டத்துக்கு பேரு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இப்போ நீங்க ஒரு சென்சஸை எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களுடைய உணர்வுகளை நீங்க எப்படி கவனிக்கிறீங்கிறதா உங்க பிரெயின் உங்களுக்கு திரும்ப 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 உங்க மைண்டுக்கு அது கொண்டு போய் அது ரொம்ப ஆழமா நீங்க எப்ப அதை நீங்க உணர்றீங்களோ அது உங்களுக்கு செயல்ல நடக்கிறதாக ஒரு விளைவை ஏற்படுத்துது. அப்போ சும்மா வெறும் நம்புனதுனால மட்டும் ஒரு காரியம் நடக்கல. உங்களே அறியாம உங்க பிரெயினுக்கு இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் திரும்ப திரும்ப அது செயல் செய்வதற்கும் நடப்பதற்கும் உண்டான சூழ்நிலையை உங்களை அறியாமலே நீங்க உருவாக்கிறீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் மிக அற்புதமான சில விஷயங்கள் நடக்கும். அத இன்னொரு நபரை நான் அவருடைய அனுபவமாக பகிர்ந்து கொள்வதன் மூலியமாக நான் இங்க உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்த விரும்புறேன். இங்க நம்மளோடு பயணிக்கிற நம்மளுடைய ஞானசஞ்சீன குருகுலத்துல ரிலேஷன்ஷிப் மேனேஜரா இருக்கிறாங்க திருமதி கவிதா மோகன் அவர்கள். இப்போ அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள நான் அழைக்கிறேன். இப்போ இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம லைஃப்ல எதெல்லாம் என்னால முடியாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் என் லைஃப்ல நடக்குது. அல்லது ஒரு காரியத்துக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்னையே மீறி எனக்குள்ள இருக்கக்கூடிய திறமை வெளிப்படுகிறது. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்கிற மொமெண்ட் நிறைய நேரங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். இந்த பொருள் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல, இந்த வேலை எனக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல, இந்த ஆர்டர் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. உங்களை மீறி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களை மீறி அது நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். நல்லது நடந்தா அதை எப்படி கண்டினியூ பண்றது, கெட்டது நடந்தது அது கெட்டது இல்லை, அதுல இன்னும் புரிந்து கொள்வது எப்படி? அப்போ நாம் நினைத்ததுக்கு மீறி என்னுடைய அறிவும், நான் நினைத்ததுக்கு மீறி என்னுடைய உணர்வை கையாளுகின்ற கெப்பாசிட்டி, இப்ப உங்க கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆனதை நீங்க உணர்ந்த தருணம். அந்த மாதிரி தன்னுடைய கெப்பாசிட்டிய கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி, அதாவதுங்க, உன்னாலெல்லாம் வாழ்க்கையை லீட் பண்ண முடியுமா, நீ எல்லாம் வாழ்க்கையை வழி நடத்த முடியுமா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியுமாங்கிற காலம் போய் இன்னைக்கு நீ சொன்னா சரியா இருக்குங்கிற ஒரு இடத்துக்கு தன்னை முற்படுத்தி கொண்ட ஒரு நபரை வந்து அவருடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். வாங்க திருமதி கவிதா மோகன், உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ள. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஞானசஞ்சீன குருகுலம் கவிதா மோகன். நிறைய பேத்துக்கு வந்து நான் என்னோட அனுபவத்தை நான் இயல்பா சொல்றேன். அது மெயினா வந்து நான் இங்க இருக்கிற என்கிட்ட கேட்கிற நிறைய பேர் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். என் லைஃப்லயும் அது எல்லாமே இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு இயர்லியரா மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ லைஃப்னா என்னன்னு தெரியாத ஏஜ்லயே நான் லைஃப்குள்ள வந்துட்டேன், ஃபேமிலி லைஃப்குள்ள. அப்படிங்கிறப்போ
வீட்ல சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால எந்த விஷயம் சொன்னாலுமே எல்லாருமே வந்து டாமினேட் பண்ற மாதிரி தான். அது நம்ம சரியா தான் சொல்லுவோம். அது எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ கிடைக்கலங்கிறப்போ லைஃப் வந்து என்னடா லைஃப், இதெல்லாம் நம்ம வாழணுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்து என்னாலயும் எல்லாம் முடியும். ஆக்சுவலா நான் ஹெர்பா லைஃப் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சாரோட அறிமுகம் வந்து அதுலதான் கிடைச்சது. அதுல இருந்து 21 டேஸ் தான் என்னோட பேஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா இங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், இதெல்லாம் நடந்துருமா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கொஸ்டின் இருக்கு, ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால நம்ம லைஃப் மாறப்போகுதா, இவ்வளவு நாள் மாறாதது இப்ப மாறப்போகுதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்குள்ளேயும் இருந்துச்சு. அதுவும் இங்க ஞான சஞ்சீவனத்துல நான் அழைச்சிட்டு வந்து விடப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்து போட்ட ஆள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில விரக்தி, எது சொன்னாலும் யாருமே நம்மள நம்பல, இல்ல உன்னால முடியாது அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கே ஒரு நம்ம மேல ஒரு தாழ்மன் பண்ணுவோம். நம்ம எது பண்ணாலும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கைட் பண்ற ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அது இந்த 21 நாள் அற்புதங்கள் செயல்திறன் அடுத்தடுத்த கிளாஸ் தான் என்னோட லைஃபை மேம்படுத்தியிருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயம் முடிவு பண்ணணும் அப்படின்னா என் சொந்த பந்தமா இருக்கட்டும், என்னை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், கவிதாட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களே முடிவு பண்ணாலும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளு அப்படிங்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு இங்க இருக்கிற பயிற்சியும் அண்ணா கொடுத்த கைடன்ஸும் தான் என்னை இந்த லெவல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒரு காலத்துல கவிதன்னா யாரு அப்படின்னு பேர் சொன்னா கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு ஒரு 4-5 கண்ட்ரில இங்க இருக்கிற ஒரு 10-15 மாவட்டத்துல எல்லா இடத்துலயுமே இங்க கிளாஸ் அட்டன் பண்ண கவிதா, ஞான சஞ்சீவன குருகுலம் கவிதா அப்படின்னா தெரியாத ஆளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு என்னை வளர்த்து விட்டதுக்கு அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது என்னோட என்னோட தனிப்பட்ட மேம்பாட்டு மட்டும் கிடையாது, என்னை பார்த்து என்னை சுத்தி உள்ள என் உடன்பிறப்புகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், இன்னும் சொல்லணும்னா என்னோட குழந்தைங்க. ஒரு சில விஷயம் நம்ம சொல்லுவோம், என் பையனோ பிள்ளையோ எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சொல்றது கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் செய்வாங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் குழந்தைங்களுக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு கைட் பண்ற இடத்துல அவங்க இல்லை. ஏன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம குழந்தைங்க நடந்துக்குவாங்க. எனக்கு இதுல டிராவல் பண்றதுனால மத்தபடி என்ன ஒரு ஹாப்பி இருக்கோ இல்லையோ, என்னோட அடுத்த வர சந்ததிகளுக்கு வந்து நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு. எல்லாருமே வாழ்றது வந்து குழந்தைங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல இருக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படிங்கிறது. சோ அந்த இடத்துல நான் நிறைய பேத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தகுதியை கொடுத்ததுக்கு அண்ணாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து ரொம்ப அதிகாரப்பூர்வமா கூட சொல்வேன், டிராவல் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மேம்படும். அதுவும் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், யாரெல்லாம் வீட்டுல இந்த மாதிரி டாமினேட் பண்றாங்க, என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளால ஒண்ணுமே முடியல அப்படிங்கிறது. அதை தாண்டி நம்மளால முடியும்னு வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளை விட சாதிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது என்னோட அனுபவம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. ஒரு ஒரு பார்ட்டிசிபெண்டாக வந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு அதை நம்ம குருகுலத்தோடையே அவருடைய கெரியரையும் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண கோஆர்டினேட்டரா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு டீமை வழி நடத்துற ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரா ப்ரொமோட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய சிந்தனைகளை மேம்படுத்திக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே அந்த 8 வகையான சென்சஸை நீங்கள் கவனிக்கும் போது உங்களையே அறியாம ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு புரிதல். இப்போ இன்னொரு விஷயம், நாம இந்த செயல்திறன்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லா நேரங்களிலுமே கர்மான்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். கர்மா, இந்த கர்மா அந்த கர்மா இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். அதுல நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஒண்ணு வந்து சஞ்சித கர்மா, 2வது பாராப்த கர்மா, 3வது ஆகாமிய கர்மா, 4வது அடிப்படை கர்மா.
இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா உங்க ஜெனட்டிக் மெமரியிலே அந்த பதிவுகள் இருக்கும். அப்பா அம்மாவுடைய பதிவுகள், தாத்தா பாட்டியோடது, உங்க ஜீன்ல இருக்கிற பதிவுகள்னால் நீங்க என்ன ஒரு செயலை செய்யறீங்களோ அது வந்து சஞ்சித கர்மா. கர்மானா செயலுங்க, ஆக்ஷன். இந்த பதிவினால ஒரு செயலை செஞ்சீங்கன்னா அது சஞ்சித கர்மா. பாராப்த கர்மா அப்படின்னா ஒரு செயலை செய்யறீங்க, அந்த செயல் செய்யும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது, அந்த அனுபவத்தை வச்சு மீண்டும் அடுத்த செயலை செய்யறீங்க. அப்போ ஒரு செயலை செய்வதனால் கிடைக்கும் அனுபவத்தை வைத்து நீங்கள் மீண்டும் அதை செயல்படுத்துறீங்கன்னா அது பாராப்த கர்மா. ஆகாமிய கர்மாங்கிறது இது இரண்டும் காம்பினேஷன். ஜெனட்டிக் மெமரினால ஒரு செயலும் செய்யறீங்க, அதனால கிடைச்ச ஒரு அனுபவத்தை வச்சும் செய்யறீங்க. இது ரெண்டும் சேர்ந்து செய்யறீங்கன்னா அது ஆகாமிய கர்மா. 4வது அடிப்படை கர்மா. ரொம்ப பேசிக்கா உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. உங்களுக்கு உணவு தேவை, வருமானம் தேவை, தொழில் தேவை. இந்த தேவையின் அடிப்படையில நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க. இந்த காரியத்தினால ஒரு விளைவு நடக்குது அப்படின்னா இது அடிப்படை கர்மா. இப்போ இந்த செயல்திறன்ல உங்களுக்கு நாங்க என்ன பயிற்சி கொடுக்குறோம்னா, மை சாய்ஸ் இஸ் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தேர்வாக இருக்க வேண்டும். மை லைஃப் மை சாய்ஸ். நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருப்பது விதிக்கு உட்பட்டதல்ல. இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு குறுகியதாகவோ, இதுதான் என்னுடைய அமைப்புன்னு குறுகியதாகவோ இல்லாம, உங்களுடைய பரந்த திறமையை கொண்டு மிக அற்புதமான ஒரு ஆற்றலை அபிவிருத்தி கொண்டு நீங்கள் எடுத்த காரியத்தில் இன்னும் சிறப்பாக செய்வதற்குண்டான பழக்கத்தை விதைப்பது எப்படி, அந்த பழக்கத்தை ஒரு சுழற்சியாக மாற்றி அதற்குண்டான குணாதிசயத்தோடு நீங்கள் செயல் செய்வது எப்படி அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக கொடுக்கறது தான் இந்த செயல்திறன். அப்ப இது 2 விஷயத்த ஹைலைட் பண்ணுது. இந்த செயல்திறன் விஷயம் 2 விஷயத்த ஹைலைட் பண்ணுது. ஒண்ணு எனர்ஜி, இன்னொன்னு அட்டென்ஷன். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலிலும் எனர்ஜி இருக்கா, அட்டென்ஷன் இருக்கா? நீங்க ஈடுபடுற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு ஆற்றல் இருக்குதா, விழிப்புணர்வு இருக்குதா? ஆற்றல், விழிப்புணர்வு, ஆற்றல், விழிப்புணர்வு. இதை தீவிரமாக உங்களுக்குள் ஒரு செயலாக கொண்டு வருவதற்குண்டான ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடிய ஒரு வகுப்பு இந்த செயல்திறன் வகுப்பு. இந்த செயல்திறன் வாரம் 3 நாட்கள் இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி அப்படிங்கிற அந்த 3 நாட்கள் இருக்கும். இதற்கு மாதம் 3600 ரூபாய். இதுக்கு ஃபீஸ் வந்து மாதம் 3600 ரூபாய். 6 மாசம் நீங்கள் இந்த வகுப்புல நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது இருக்கும். 6 மாதத்திற்கு நீங்க அந்த வகுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்வதாக இருக்கும். இதுதான் இந்த வகுப்பினுடைய அறிமுகங்க. இந்த ரெக்கார்டிங் ஃப்ரீயா நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு நான் பேசுனதனுடைய ரெக்கார்டிங் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். மீண்டும் மீண்டும் இதை நீங்க போட்டு கேளுங்க. நிறைய விஷயங்களை பத்தி நான் அங்கங்க நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். இதில் இப்ப நான் நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பை பத்தி உங்களுடைய புரிதலுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு நான் நிறைய ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வகுப்பு முழுக்க முழுக்க உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தலைமை பண்புகளையும், உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சுய புத்தியையும், சிந்திக்கக்கூடிய மனநிலையையும் ஓங்கி சிந்திப்பதற்குண்டான வழிவகுப்பு தான் இந்த வகுப்பு. அதனால நிறைய கேள்வி கேளுங்க. கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன். இந்த வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து துவங்குகிறது. அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து துவங்குகிறது. இது அறிமுக வகுப்பு. இந்த 2 வாரங்கள் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், உங்களுக்கான பேசிக் வகுப்பு இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வகுப்புக்குள்ள நீங்க வர கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நீங்க அதுக்கு ஜாயின் பண்ணி அதுக்கான என்ரோல்மெண்ட் இருக்கு. நீங்க இந்த 21 நாள் முடிச்சு அதுக்கு உங்களுடைய திட்டமிடல், உங்களுக்கான ஒரு மென்டாரோட நீங்கள் பயணிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த வகுப்புக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்க ஒரு கவிதா சிஸ்டர் உங்களுடைய நம்பரை நோட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கான அந்த குரூப், வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்கையும் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. யார் யார் இந்த வகுப்புக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது போக இன்னும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். அந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். சார் ஹாப்பி மார்னிங் சார். வணக்கம் வணக்கம் பிரதர், சொல்லுங்க. சார் இது வந்து காலையில 6 to காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை இருக்கும். வீக்லி 3 days, மார்னிங் 5:30 to 6. சார் இப்போ வாரம் திங்கட்கிழமை வந்து நான் 6 to 7 வந்து ஜூம் மீட்டிங் வந்து நடத்திட்டு இருக்கேன். சரிங்க. அதனால ரெக்கார்டிங் கிடைக்குமா? ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் கம்பல்சரி வாங்கிக்கலாம் நீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி. சார் வணக்கம்ங்க. வணக்கம். சூலூர் இந்த ரவிங் சார்.
வணக்கம் வணக்கம். அந்த முதல் பாடல் இந்த செயல்திறன் 3 கிளாஸ்ல அந்த ரஜினியோட பாடல் போட்டிருந்தீங்க. அதை பத்தி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரி, நான் அந்த பாடலை எதுக்காக போட்டேன்னா 21 நாள் அற்புதங்கள்ல என்னுடைய முகம் வேற, செயல்திறன்ல என்னுடைய முகம் வேறங்கிறத உங்களுக்கு உணர்வுல காட்டணும்னு நினைச்சேன். வேற இங்க நன்றி வேற சார். ஒரு சசியை பார்ப்பீங்க நீங்க. 21 நாள் அற்புதங்கள்ல அசைன்மெண்ட் செஞ்சீங்களா செய்யலையான்லாம் கேட்க மாட்டேன். இங்க செய்யலைன்னா கிளாஸ்க்குள்ள விட மாட்டேன். ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, இதெல்லாம் இருக்கும். சோ இது வந்து நீங்க இது வந்து ரொம்ப ஒரு ஜோவியலா நிறைய ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை ஏற்படுத்தணுங்கிறதாங்க அந்த பாடல். பட் அந்த பாடலுக்குள்ள சில கருத்துக்கள் இருக்கு. இருக்கு. டெஃபினெட்லி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. சோ அந்த மாதிரி எனக்கு பொதுவா அந்த வரிகள் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின வரிகள். என் வாழ்க்கையில நான் துவண்ட போதெல்லாம் கவிஞருடைய வரிகள் வந்து என்னைய பல நேரங்கள்ல இது ஒண்ணு. அந்த பாஷாவுடைய 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கங்கிற அந்த 2 பாடல் எப்பவுமே என்னுடைய வகுப்புகள்ல அது ஒலிக்கும். அது சிறப்பு மேபி சார். அது நான் உணர்ந்ததை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறதா. நான் என்னவா நினைச்சனோ நான் நினைச்சதை அப்படியே வெளிப்படையா உங்ககிட்ட பேசணுங்கிறதுதான். நன்றி சார். நன்றி சார். இந்த செயல்திறனுடைய இதுவே வந்து ஆஸ்கர்ன்ற ஒரு இதுதானாங்க சார்? ஆமாங்க. இந்த அந்த ஆஸ்கார உங்ககிட்ட விதைக்கிறதா. அது இதோட முழு இதுவே அந்த ஆஸ்கார் உள்ளதான் இருக்கு. ஆஸ்காருக்குள்ளதான் இந்த வகுப்பு பூரா ஆஸ்கார் தான். அதாவது அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கேல் அப், நோ ஹவ், இந்த உங்களுடைய கம்ப்ளீட் அந்த அஃபர்மேஷன் அண்ட் ரிசல்ட், இது எல்லாத்தையும் உங்களுக்கு இது எல்லாமே அடங்கிரும். இந்த ஆஸ்கார் நீங்க ஆஸ்கார் வாங்கிடுவீங்கிற மாதிரி தான் இப்படி வச்சுக்கோங்களேன். அது அந்த உணர்வுக்காக நான் உருவாக்குனதுதான் அது. ஆஸ்காரே போட்டிருக்கீங்க. ஆனா ஆமா ஆமா. சரி, எனக்கு ஒரு ஆஸ்கார் வாங்கின ஃபீல் அப்படின்னா இது எல்லாமே இருக்கும் இதுக்குள்ள. ஓகே. மெயினா வந்து இந்த 8 சென்ஸ் மெயின்ன்றீங்க. 8 சென்ஸ் மெயினுங்க. அது ஒவ்வொரு செயலையும் நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு அது தெரியல. இப்ப நான் அதுக்குதான் ஒவ்வொரு உதாரணம் அவங்களுடைய லைஃப்ல அவங்க என்ன அப்ளை பண்ணாங்கிறது இப்ப அவங்களுக்கே தெரியாது. நான் இப்ப ஃபீட்பேக் ஷேர் பண்ண கூப்பிடுவோன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்ப வந்தவங்க யாருமே இது எதுவுமே ப்ரிப்பரேஷன் கிடையாது. நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் அவங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ண கூப்பிடுவேன் அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க ஸ்பாட்ல பேசுறாங்களா, பேசுறதுக்கு தன்னை எக்யூப் ஆயிருக்காங்களா, இது நானே அவங்களுக்கு வைக்கிற டெஸ்ட். சோ அது அவங்க எந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில அது அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் அவங்கள ஃபீட்பேக் ஷேர் பண்ண சொல்றேன். சார் இந்த 8 வகையான அந்த முதல்ல பண்ணி தானே வளர்த்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் வேலை தரது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது சார். அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கும் பாருங்க, அந்த பொண்ணு டீ கடை வச்சுக்கிட்டு இந்த வகுப்பை பத்தி எல்லாத்துக்கும் போன் பண்ணி பேசுறாங்கன்னா பாருங்க. இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்றாங்க. காலையில பாத்தீங்கன்னா இந்த வகுப்பே அவங்க டீ கடையில நின்று டீ போட்டுட்டு தான் அட்டன் பண்ணுவாங்க. டெய்லியுமே நீங்க ஒரு மாசம் எனக்கு அவங்க ஃபீஸ் மட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 12,500 13,000 எனக்கு ஃபீஸ் மட்டும் பே பண்றாங்க மாசம். அப்ப தண்ணி இப்ப எங்க இருக்குங்க? ஒரு 20,000 சம்பாரிச்ச பெண்மணி எங்க ஒரு ஃபீஸுக்கு மட்டும் 13,000 அந்த அளவுக்கு தன்னை மேம்படுத்தி கொண்டாருன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணு இல்லை. சந்தோஷம். வளர்ச்சியை குறிப்பிடணுங்கிறது தான், வேற ஒண்ணு. சந்தோஷம். ஆனா கவிதா மேடத்தோட ஒரு அனுபவம் ரொம்ப பெருசா இருக்குங்களா சார்? நாங்களும் கூட அவ்வளவு நினைக்கவே இல்லை. அவங்க சாதாரணமா சரி இதுல என்கிட்ட இருப்பாங்க, சாதாரணமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு. ஆக்சுவலி மோகனும் கவிதா மோகன் அவர்களும் தம்பதிகள், கணவன் மனைவி ஆக்சுவலா. சோ அவங்க 2 பேருமே ஞான சஞ்சீவன குருகுலத்தோட ஒரு பெரிய அசட். அவர்கள் இருவருமே பிரதிபலன் பார்க்காம இருக்கிறாங்க. நீங்க எங்க வகுப்புனாலும் எதுனாலும் இவர்களுடைய பங்களிப்பு முழுமையா. இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. நான் குறிப்பா இவர்களை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் டே 1ல இருந்து கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்க உணர்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய தம்பி அவங்க கூட நம்மகிட்ட பயிற்சி எடுத்தவங்க தான் ஒரு விருது கூட வாங்கினாங்க. அவங்க தம்பி, அவங்க ஒய்ஃப், அவர்களும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் தான். அவங்க இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு தொழில் துவங்கி அதுலயும் உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா நாங்க ஒரு விளம்பரத்துக்காக இதை நான் பயன்படுத்துவதில்லை, வேற ஒண்ணும் இல்லை. இதுக்காக ப்ரொமோட் பண்ணதில்ல. இல்ல சார், அவங்களுடைய அனுபவம் வந்து எங்களுக்கும் ஒரு உதாரணம். அதனால நான் இப்ப அதனால அனுபவத்தை ஷேர் பண்ண சொல்றேன், வகுப்புல ஷேர் பண்ண சொல்றேன்.
இப்ப நீங்க கவிதா சிஸ்டரோ மோகனோ பானுப்பிரியா பேசலன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? இது உண்மைங்க. இது ஒண்ணும் நீங்க டிவில காட்டுற ஜிம்மிக் கிடையாது. ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்த பொண்ணு இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்கிறதும், தான் வேலையில நீங்க பல நேரங்களை சந்திச்சுக்கலாம். நமக்கு இவ்வளவுதான் வருமானம் போல இருக்குது, நமக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போனா வாழ்க்கையில தான் நினைச்சிருக்கலாம். பட் மோகன் அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு 10வது முடிச்சு ஒரு போஸ்டல்ல ஒரு டிகிரியை முடிச்சு இன்னைக்கு ஒரு எனக்கு அடுத்த நிலையில ஞானசஞ்சன குருகுலத்துல ஒரு ஒரு வழி நடத்துற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா ஏங்க எல்லாத்தினாலையும் வளர முடியாது? கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார். நன்றி சார். அந்த 8 வகையான இன்னைக்கு அந்த செயல்திறன் வகுப்புன்னு சொன்னீங்க, அதை ஸ்கிரீன்ல காட்ட முடியுங்களா? இல்லைங்க, அது நான் வாயில தான் சொன்னேன், ஸ்கிரீன்ல என்கிட்ட எதுலயுமே இல்ல. ஓகே. நீங்க வேணா இப்ப நான் ஸ்கிரீன்ல வேணா நான் போடுறேன். நான் அந்த குரூப்ல போடுறேனுங்களே, செயல்திறன் குரூப்ல போடுறேன். ஓகே சார். செயல்திறன் சோ தட் அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார் அது தமிழ்ல மாத்தி படினா நல்லா இருக்கும் சார். எதுங்க அந்த சென்சஸ்ங்களா? சார் அதோட மீனிங் கொஞ்சம் போட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரிங்க, சரி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம் பிரதர், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் பிரதர், வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். இது மற்றும் ஒரு உதாரணம்ங்க திரு சம்பத்குமார் பிரதர், பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் சம்பத்குமாருங்க, நான் உடுமன்பேட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். பிரதரோட பயிற்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா உள்ள பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் உள்ள வரும்போது பால் ஊத்திட்டு வெளியே நான் கூட்டிட்டு ஓகேங்க, பேசுங்க பேசுங்க. நான் ஞானசஞ்சீவன குருகுலத்துக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கமலஹாசன் படம் வரும், ஓகேங்களா? அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேங்களா? பேசிக் நான் சிவில் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் யார் அப்படிங்கிற உணர வச்சது வந்து பிரதரோட பயிற்சி ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. 21 days மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 செஷன் பக்கம் அட்டன் பண்ணியிருக்கேன், செயல்திறன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதோட வளர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அபரிமிதமான வளர்ச்சி. இன்னைக்கு நான் என்னோட ஃபீல்டுக்குள்ள நான் பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திவேல் இருக்கேன். ஃபீல்டுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து பயிற்சியில டாப்ல மேல் லெவல் வந்திருக்கேன்னா அது பிரதரோட பயிற்சி தான். பட் என்ன அப்படின்னா நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கணும். பிரதர் நிறைய கத்து கொடுத்துருவாரு, தோல் உரிச்சு கொடுத்துருவாரு. பட் நீங்க வந்து உங்களுக்கு உண்மையா இருக்கணும். இந்த சத்திய பாதை அப்படிம்பாங்க இல்லையா, சத்திய பாதை, நேர்மை, அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. கிடையவே கிடையாது. கண்டிப்பா 100% முடியும். என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது. பிரதரோட பயிற்சிக்கு வந்த பின்னாடி நான் யார் அப்படின்னு எனக்கு என்னை நானே உணர வச்ச பின்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. பொருளாதாரம் அப்படிங்கிற பொருளாதாரத்தை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பிரதரோட பயிற்சி தான். அதுல ஏன்னா நான் ஷேர் பண்ணிக்கணும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை ஒரு கமர்ஷியலா பண்ணுவாங்கன்னு தோணும். அப்படி கிடையவே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து ஒரு சைலண்ட் வளர்ச்சியில நாங்க வந்து செயல்ல காட்டணும், வளர்ந்து காட்டுறதுதான் வந்து அவருக்கு நான் கொடுக்குற குரு காணிக்கைன்னு நினைச்சிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். 2030 நான் எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு தீம் வச்சிருக்கேன். அது வந்து நான் எந்த இதுல இருந்தேன், இப்ப எந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு பிரதரை ஒவ்வொரு கணம் பார்த்துட்டு இருக்கேன், தெரியும். இந்த வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரதரோட பயிற்சி தான். இப்போ ரெகுலரா பாத்தீங்கன்னா என்னோட வேக்கப் டைம் காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறோம். 5:30 போது கம்ப்ளீட் பண்றோம். கவிதா சிஸ்டர் ஆகட்டும், ஸ்ரீராம் பிரதர், நாங்கெல்லாம் ஒன்னா பயணம் பண்ணவங்க. இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா
கண்டிப்பா வந்து பிரதரோட பயிற்சி தான் காரணம். என்னை பத்தி சொன்னோன்னா நிறைய சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து பிரதரோட இதுல இருந்து வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிற வந்து உண்மையில வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி பிரதர். ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு நன்றி உணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இப்ப வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் கேட்டு வந்தேன். பட் வண்டி நிறுத்திட்டு உங்களுக்கு வந்து நான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. எப்பவுமே வந்து இப்ப என்னன்னா பிரதரோட பயிற்சி வந்த பின்னாடி என்ன மனசுக்கு படுதோ அந்த இடத்துல நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருக்கும். உள்ள வரைக்கும் தடவணும். ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க வந்து அதான் இப்படி வந்து இவ்வளவு வாழ்க்கை வாழ்றது இவ்வளவு சிம்பிளான்னு உங்களுக்கு வந்து உணர வச்சிருவாரு. அதுல அந்த மென்டார் செஷன் எல்லாம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலண்டா இருக்கும். அதாவது இப்போ இது என்னன்னா நம்ம ரொம்ப அதிகமா நம்ம பயன் அடைஞ்சது எல்லாம் சொன்னோம் அப்படின்னா இது சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கும். கிடையவே கிடையாது. 100% எனக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு தோணி திரும்ப யூடர்ன் போட சொல்லுவாரு. நான் யூடர்ன் போட்ட பின்னாடி என்னோட வாழ்க்கையில அபரிமிதமான ஒரு போட்ட பின்னாடி என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆட்சி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி பிரதர். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். வாழ்க நன்றி வளமுடன். நன்றி 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 பிரதர். நன்றி. ஆக்சுவலி அவரும் உள்ள இருக்காருங்கிறது எனக்கும் தெரியல. நான் குறிப்பா பிஸியா இருப்பார் அவரு. ஸோ அவர் ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க இதெல்லாமே இவர்களுடைய வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் அவர்கள் செயல் செய்தது. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் தொடர்ச்சியாக நாம சொல்லி கொடுக்கறதோட நம்ம நிறுத்திடுறோம். நீங்க செய்யறீங்களா? நான் வந்து வகுப்புக்கு நீங்க செயல்திறன் இருக்கிறவங்க நான் ஃபாலோ பண்ணுவேன். செயல் முடிச்சவங்களை போய் நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அந்த செயலை தொடர்ச்சியாக செய்து தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாய் தந்தையரோட ஆசீர்வாதத்தோடும் குருவோட ஆசீர்வாதத்தோடும் மிக அற்புதமாக அனுபவித்து வருகிற நபர்கள். இந்த மாதிரியான தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய செயல்தான் காரணம்ங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். ரொம்ப நன்றி பிரதர். வாழ்த்துக்கள் பிரதர். நன்றி பிரதர். வாழ்க வளமுடன். இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தை, இந்த பயிற்சி மட்டும் கரெக்டா பண்ணுங்க. நான் 1 இயர்ல 78 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிருக்கேன். நீங்க 1 இயர் ஒரே வருஷம் நான் பிளான் பண்ணி பண்ணினேன். அதான் அடிக்கடி நான் வந்து பயிற்சி நடக்கும்போது அடிக்கடி சொல்லுவேன், பிரதர் நீங்க கத்துக் கொடுத்த பயிற்சி கிரிக்கெட்ல வந்து 6 பால் இருக்கும். ஓடி எடுத்தா 6 ரன் எடுக்கலாம். நாங்க அடிக்கிறது ஒவ்வொரு பாலும் 6ரா இருக்கும். சோ இது வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அபரிமிதமான ஒரு பயிற்சி. இது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா கிடைக்கிறதுனால ரொம்ப இதா இருக்கு. எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு கேஷுவலா நீங்க எடுத்துக்காதீங்க. ரொம்ப இதா பண்ணுங்க. டெடிகேட்டடா பண்ணுங்க. இவர் கொடுக்குற பயிற்சி மட்டும் பிரதர் கொடுக்குற பயிற்சியா டெடிகேட்டடா பண்ணுங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். வேற லெவல். அதாவது இது நான் என்னன்னா இது வந்து ஒரு பொருளை சாப்பிடுறோம். அதோட டேஸ்ட் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பொருளை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த பயிற்சி எனக்கு கிடைச்சதுங்க. இந்த பயிற்சி வந்து அவர் சொன்னதை வந்து நான் எந்த இடத்துலயுமே சந்தேகப்படாம அப்படியே டெடிகேட்டடா பண்ணணும் பின்னாடி அது வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வேற மாதிரியா இருக்கு. சோ இன்னும் வளரணும். எல்லாரும் இப்போ பண்ணுங்க. அந்த ஒரு ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கடன்கிறதா வந்து ஒரு பய உணர்வு வரும். அத வந்து அந்த ஒரு பயம்ங்கிற பாயிண்ட்லயே நிக்காதீங்க. ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த பயிற்சி ப்ராப்பரா பண்ணி பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை பொருளாதாரம் தேடி வரும். நீங்க நினைக்கிறது பொருளாதாரம்ங்கிறது யார் என்ன வேணா நினைக்கலாம். எப்படி வேணா நினைக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில ஒரு பொருளாதாரம் உங்களை தேடி வரும். நீங்க வந்து ஃபேமிலியில ஒரு அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. இத வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. ஏன்னா நான் இப்ப என்னன்னா நான் என்ன அனுபவிச்சனோ என்ன நான் செய்யறேனோ அது மட்டும் தான் வார்த்தையா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு மேல கிடையவே கிடையாது. இது வந்து பிரதர் கத்து கொடுத்ததுல நான் அனுபவிச்சதுல ஹாப்பியான மனம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அதாவது என் வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்ப அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யறது ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. ஆனா சசி பிரதரை நினைக்காத நாள் கிடையாது வீட்டுல. அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, சசி பிரதர் உங்களுக்கு ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதன்படி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. என்னமோ பண்றீங்க. நல்லா இருங்க. அவ்வளவுதான். ஒரு ஹாப்பியான மனநிலை இருக்கு. இப்ப என் பொண்ணுங்களாகட்டும், எனக்கு 2 பொண்ணுங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பேசுறாங்க அப்படின்னா உண்மையில வந்து பிரதரோட பயிற்சி தான் காரணம்.
நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அதனால ப்ராப்பரா பயிற்சி எடுங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். பொருளாதாரத்துல டாப் லெவல்ல வர முடியும். அதுக்கு நானே உதாரணம். நன்றி பிரதர். வாழ்க வளம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புறேங்க. அவர் சொன்னதுக்கான 2 சம்பவம். ஒண்ணு வந்துங்க, அதாவது கடனோட இருந்தேன்னு சொன்னாரு, கடன் அடைச்சேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து கடன் இல்லாம முழுவதுமாக பணத்தை கட்டி வாங்கினார். இந்த வளர்ச்சி வந்து செயலுக்கான ஒரு வளர்ச்சி. இன்னொரு விஷயம், ஒரு தடவை ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இடத்த ஃபைனல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பாதி வேலை, அதாவது பாதின்னா இந்த பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரு வழக்கம் போல என்னை கூட்டிட்டு போய், பிரதர் வாங்க, நான் இந்த மாதிரி இடம் வாங்கியிருக்கேன், வீட்டு வேலை நடக்குது, நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்து பிளஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னை கூட்டிட்டு போனார். நான் போய் பார்த்துட்டு பார்த்தோன்னே சொன்னேன், பிரதர் இந்த இடத்த கொடுத்துடலாமா பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அடுத்த வினாடி யோசிக்காம கொடுத்துடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஒரு வார்த்தை நம்ம வீட்டுக்கும் போயிடலாங்களா, வீட்லயும் பார்த்து பேசிடலாங்களா அப்படின்னு கேட்டார். சரிங்கன்னு நாங்க வீட்டுக்கு போனோம். அவங்க மனைவி இருந்தாங்க. சகோதரிகிட்ட நான் பேசிட்டு, சிஸ்டர் இந்த மாதிரி நம்ம அந்த இடத்த வேணா கொடுத்துடலாம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஷாக்கு. என்னங்க, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிற மனநிலையில ஒரு இடத்த வாங்கி பேஸ்மெண்ட் போட்டு, ஏதோ நீங்க வந்தா நல்லா இருக்கும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்க வந்தோடனே இடத்த கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நான் இல்ல சிஸ்டர், ஏதோ எனக்கு மனசுல தோணுது சிஸ்டர், அது செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, என்னங்க இது, ஏன் அவர் இப்படி சொல்றாருன்னு. அப்புறம் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, சொன்னோம். பட் அந்த இடத்த உடனே கொடுத்தாரு. ஒரு வாரத்தை 10 டேஸ்க்குள்ளே, அந்த மாத இறுதிக்குள்ள அந்த நிகழ்வை கொடுத்தாரு. அது மூலியமாக ஒரு வியாபாரம், ஒரு பெனிஃபிட் வந்தது. இன்னைக்கு அதை விட பன்மடங்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள அவர் என்டர் ஆயிருக்காரு. அது தன்னுடைய சொந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக உருவாகி இருக்கு. இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது நாம சொல்றத எந்த அளவுக்கு நீங்க அதை செயல்ல தீர்க்கமாக அதை செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அன்னைக்கு அதை செயல்படுத்தியிருந்தா லேண்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டும் கம்மி, இடத்தினுடைய மதிப்பும் கம்மி. இன்னைக்கு அவர் முடிவு பண்ணியிருக்கிறது அதை விட பன்மடங்கு பெரியது. சோ இங்க நம்ம வெறும் கருவிதான். நான் எல்லாமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நத்திங், நான் ஜீரோ. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான கருவியாக இருந்து அதை அவர் முழுவதுமாக அதை செயல்படுத்தியதே அவருடைய வெற்றியினுடைய அவசியமாக இருக்கிறது, காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சோ அந்த அனுபவத்துக்கு நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஸோ நாம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கோங்க. ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த வகுப்பு குறித்த சந்தேகங்கள் இருந்தா பானுப்பிரியா சிஸ்டரையும் கவிதா மோகன் அவங்களையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். பானுப்பிரியா சிஸ்டர் உங்க நம்பரையும் நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க, அவங்க தான் கோஆர்டினேட் பண்றாங்க. சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க அதை கேட்டுக்கலாம். புஷ்பா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? பிரதர் வணக்கம். எனக்கு வீடியோ ஆன் பண்ண முடியல, கொஞ்சம் உடம்பு முடியல. அனைவருக்கும் வணக்கம். நான் வைராக்கியான ஒரு நிகழ்ச்சியில இருக்கேன். அதுக்கு காரணம் இப்ப பேசினாங்க இல்லைங்களா சம்பத் அண்ணா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அதை கேட்டுட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஏன்னா எனக்கும் கடன் பிரச்சனை இருந்தது. அவங்களோட பேசும்போது அவங்க சொன்ன விதம், இங்க சொல்றத அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றத கேட்டு, அப்புறம் அவங்களோடய போன்ல பேசினேன். அவங்க பேசின விஷயம் பிரதர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு சொந்தமா ஃபுல் கேஷ் கொடுத்து வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை கேட்கறதுக்கு ரொம்ப அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்கே. பிரதர் சொல்லி கூட நான் வரல, பிரதர் எனக்கு சொல்லல, நானே முடிவு எடுத்து வந்ததுதான். வந்ததுல எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு பயம். இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இது எடுத்தா பயம் பயம் பயம்னு. நானே போல்டான இருக்கிறவங்க தான், ஆனாலும் நிறைய விஷயத்துல பயந்து 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 இருந்தேன். இப்போ இந்த கிளாஸ் வந்த பிறகு பயம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயம், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், பிசினஸ், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே அதுல முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்க முடியாது, நம்ம ஃபீல் பண்ணாதான் முடியும் இல்லைங்களா, ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா. ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாதான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நல்ல மேல் நோக்கி வளர்ந்துகிட்டே இருப்போம், அது நமக்குள்ளேயே தெரியும். சோ சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணாலே போறோம். அதுக்கு அடுத்து வேற எதுவுமே தேவையில்லை. நம்ம எதை நோக்கி பயணப்படுறோமோ
வெற்றி மேல வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி பிரதர். தேங்க்யூ. நன்றி. நன்றி சிஸ்டர். நன்றி. நன்றிங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நிறைவு செய்துக்கலாங்களா? அண்ணா ஒரே ஒரு இது மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிளாஸ்ல இருக்கிற அனைவருக்கும் நன்றி. கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு வெல்கம் பண்ணேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தோணும். பட் அமௌண்ட் 3600 பே பண்ணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். நான் 21 டேஸ் அமௌண்ட் கட்டுறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஆரம்பத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் கட்டிட்டு இருந்தேன் ஒவ்வொரு டைமும். பட் செயல்திறன் வரும்போது 14 பேட்ச் அட்டன் பண்ணிட்டு, சரி ஓகே செயல்திறன் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணும்போது, அப்ப நான் யோசிக்கல பணம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கட்டிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் உள்ள வந்தேன். பட் அதற்கான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சைமல்டேனியஸா கூடவே வந்தது. இப்போ பணம் கட்ட முடியுமா, இதை அட்டன் பண்ணுவோமா, இன்னொன்னு நாங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 100% உண்மை. யாரும் அண்ணா சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஆனா எங்க லைஃப்ல நாங்க டிராவல் பண்ண அனுபவத்தை மட்டும்தான் பேசியிருக்கோம். ஸோ முடியுமா, இதை கட்ட முடியாது, நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கமிட்மெண்ட் இருந்தாலும் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சுக்கோங்க. உங்க டோட்டல் லைஃபையுமே இது மாத்திரும். இந்த 6 மந்த் பயிற்சி அதுக்கப்புறம் எங்களை மாதிரி நீங்களே ஷேரிங் பண்ணுவீங்க 6 மந்த் முடியும் போது. ஸோ எல்லாரும் இந்த 6 மாச பயணத்தை உங்களோட வளர்ச்சிக்கான பயணமா நீங்க முன்னிட்டு இதுல ஜாயின் பண்ணி வெற்றி பெறணுன்றது எங்களோட ஆசை. மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன். தேங்க்யூண்ணா. நன்றி. நன்றி. நன்றி சிஸ்டர். நன்றிங்க. ஸோ இன்றைய நிகழ்வுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அனைவரும் இங்கு வந்ததுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும், செயற்படட்டும், செயற்படட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க வெளிப்படணும். நன்றி.